இப்போ 11th கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடை நம்ம ஏதோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு அசிட்டோன் ப்ராடக்டாக கிடைக்குதான். ஸோ இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அசிட்டோன் ஃபார்முலா என்ன? CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அசிட்டல் குளோரைடு எடுத்துக்கிறேன். CH3 C டபுள் பாண்ட் O Cl. ஓகேவா? இது பேர் என்ன? அசிட்டல் குளோரைடு. இப்போ ரியாக்டர் நான் CH3 MgI எடுத்துக்கிறேன். இது எப்படி பிரியும்? இப்படி டிசோசியேட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து இங்கே அட்டாக் பண்ணும். ஓகேவா? C டபுள் பாண்ட் O எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ அட்டாக் பண்ணும் பொழுது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஏன் அங்கே ஷிஃப்ட் ஆகும்? கார்பனோட பேலன்ஸி 4. ஸோ அப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே நெகட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போது இந்த MgI வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ அப்போ எப்படி வந்துடும்ப்பா? CH3 C இங்கே O வருமா? MgI ஆகிடும். இங்கே Cl இங்கே என்ன ஆகிடும்? CH3 வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஃபர்தர் என்ன செய்யுப்பா? இதோட வாட்டரையும் ஆசிட்டையும் ஆட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அசிட்டோன் ப்ராடக்டாக கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த Cl இந்த MgIயோட சேர்ந்து என்ன ஆகிடும்னா வெளில போயிடும். அதாவது Mg இங்கே I இங்கே Cl ப்ராடக்டாக கிடைச்சிடும். ஓகே, சரி. ரிமைனிங் இருக்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். இவங்க மட்டும்தான் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ சேர்த்துடுவீங்க. CH3 C டபுள் பாண்ட் O CH3. அசிட்டோன் உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைச்சிச்சு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.